வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பதுமத்தானி அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இது 43லேருந்து 44 கிலோமீட்டர் இருக்கு. இன்னைக்கு பதுமத்தானியிலேருந்து ஃபர்ஸ்ட்டு நான் போறது சாராபுரின்னு ஒரு ஏரியாவுக்கு போறேன். அது ஒரு 70 கிலோமீட்டர். எவ்வளோ நேரத்தில முடியுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். இப்போ 2 விதமா சொல்றாங்க இங்க இருக்கவங்க. ஒண்ணு வியன்டைன்னு ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு, அங்கருந்து லாவோஸ்குள்ள என்டர் ஆயிட்டு நீங்க உங்களோட டிராவல கன்டின்யூ பண்ணலாம். பக்சேன்ற இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தரு பக்சேக்கு டைரக்ட்டா போயிட்டு, அங்கருந்து உங்களோட டிராவல கன்டின்யூ பண்ணலான்னு சொல்றாங்க. சரி நம்ம இனி கொஞ்சம் போயிட்டு, யாராவது சைக்கிள் ரைடர் ஏதாவது பார்த்தோம்னா, ஏதாவது டீம் ஏதாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அடுத்த ஊர்ல போயி இந்த விஷயத்த நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். நேத்து என்னோட பயணம் புது சைக்கிள்ல ரொம்ப நல்லா இருந்தது. சிறப்பா இருந்தது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இது 40 பாட்டு. இதுவே போதும். நேத்து நைட்டு சாப்பிடறதுக்கு டைம் இல்ல. சாப்பிடவும் என்ன ஐட்டம் ஆர்டர் பண்றதுன்னு தெரியல. அதனால நேத்து நைட்டு சாப்பிடவே இல்ல. அதனால இதையும் சேர்த்து வாங்கியிருக்கேன். ஸ்டிக்கி ரைஸு, சிக்கன் சாஸ் இது 2ம் சேர்த்து ரூ. 50. இது ரூ. 40. இதோட இந்த சிக்கனோட ஈரலும் வந்திருக்கு. நான் அத சாப்பிட மாட்டேன். அதனால எடுத்து ஓரமா வச்சுட்டேன். ரொம்ப அருமையா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நர்சரி. பாருங்க. அப்படியே தூக்கிட்டு வந்து குடுத்துருவாங்களா என்னன்னு தெரியல. எல்லாமே அப்படியே தான் இருக்கு. வெளிநாட்டுல நம்மளோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி போட போறேன். அது ஈஸியா நடந்துருமா என்ன? பாருங்க, மேடு. எல்லா வண்டியும் தடுமாறி தான் ஏறி வருது. பெரிய பெரிய வண்டிங்களா. 100வது கிலோமீட்டரை அவ்வளோ ஈஸியா எல்லாம் தாண்டி வந்துட முடியாது. அதுவும் ஃபர்ஸ்ட் 100வது கிலோமீட்டரு. பார்க்கலாம் எவ்வளவு தூரம். இங்க ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க பம்பு செட்டை போட்டு அந்த தண்ணியை இந்த இதுல குட்டையில ரொப்புறாங்க. இந்த குட்டையில இருந்து அந்த பக்கத்துக்கு இருக்கிற வீட்டுக்கு போறதுக்கு ஒரு பைப் லைன் வச்சிருக்காங்க ரோடு குறுக்குல. அங்க தண்ணி போயிடுது. இங்க தண்ணியை ரொப்பிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த அழுத்தத்தின் காரணமா அந்த பக்கம் தண்ணி போய் அங்க கிணறு மாதிரி தொட்டி மாதிரி பெருசா கட்டி வச்சிருக்காங்க. எவ்வளவு அழகா விவசாயத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இது ரோடு குறுக்குல இங்க தண்ணி ஏறுது பாருங்க. இதுல ஏறுது. இங்க இருந்து அவங்களுக்கு தேவையான இடத்துக்கு எடுத்து வைக்கிறாங்க. மாமரத்துல மாங்காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. இங்க இருக்கிற மாங்காய் எல்லாம் 365 நாளும் காய்க்குமா. இது விவசாயம். முன்னாடி வீடு கட்டிக்கிறாங்க. பின்னாடி தோட்டமா இருக்கு. இது இந்த தண்ணியை தான் பாய்ச்சிக்கிறாங்க. ஃபுல்லா இருக்கு. நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 16 கிலோமீட்டர் வந்திருக்கேன். இந்த 16 கிலோமீட்டர் இந்த வாய்க்கா கெனால் இருக்கு.